செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இன்று ஒரே நாளில் 1 அடி உயர்ந்துள்ளது. செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம், வணக்கம். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இன்று ஒரே நாளில் 1 அடி உயர்ந்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க ஸ்ரீராம். சென்னை புறநகர் மாவட்டத்திற்கும் சென்னைக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியில் நேற்று காலை தொடங்கி தற்போது வரை விட்டு கனமழை பெய்ததன் காரணமாகவும் ஏரிகள் நிறைந்த மாவட்டமான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏரிகள் நிரம்பி பிள்ளைப்பாக்கம், திருவள்ளூர், அதே போன்று சென்னை புறநகர் பகுதிகளில் உபரி நீரானது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அதிக அளவில் வந்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 141 மில்லிமீட்டர் மழையானது அந்த பகுதியில் மட்டுமே பெய்திருக்கிறது. நேற்று 21 அடி காணப்பட்டிருந்த நிலையில் தற்போது 22 அடியை எட்டியிருக்கிறது. 1 அடி கிட்டத்தட்ட இன்று ஒரே நாளில் எட்டியிருக்கு. 22.43. இந்த ஏரியின் மொத்த உயரம் என்பது 24 அடி. தற்போது 22.43, கிட்டத்தட்ட இன்னும் 1.5 அடி வந்தால் முழு கொள்ளளவு எட்டிவிடும். கடந்த ஆண்டுகளில் 22 அடி வந்தாலே அந்த நீரை வெளியேற்றும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபடுவார்கள். தற்போது மழை குறைந்ததன் காரணமாக தற்போது அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். இருப்பினும் நீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. காலை 750 கனடியாக காணப்படுகிறது. படிப்படியாக உயர்ந்து தற்போது 6622 கனடி நீர் தற்போது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. டிஎம்சி 3.645 டிஎம்சி ஒட்டுமொத்தமாக தற்போது 3.230 டிஎம்சி, கிட்டத்தட்ட 3.25 டிஎம்சி நீரானது தற்போது இருக்கிறது. 3.5 டிஎம்சி இருக்கக்கூடிய ஏரியில் தற்போது 3.25 டிஎம்சி தற்போது நீர் இருப்பதன் காரணமாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. ஏரியின் திருப்பது குறித்து நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அதுபோன்று பத்திரிகை வாயிலாக தெரிவிக்கப்பட்ட பின்புதான் அந்த அடையாற்று கால்வாய் வழியாக திருப்பி அந்த நீரானது திறக்கப்படும். தற்போது 22.42 அடி எட்டியதன் காரணமாக அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை திறப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் தற்போது வெளியாகி உள்ளது.